ஹாய் ஹலோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் லேம்ப் அவரோட எஸ்ஸே தான் பார்க்க போகிறோம். பயோகிராஃபி ஃப்ரம் இன்ட்ரொடக்ஷன் டு கன்க்ளூஷன் வரைக்கும் ஒரு ப்ராப்பரான எஸ்ஸே வந்து நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் கமெண்ட்டில் வந்து லாஸ்ட்டாக கேட்ட ஒரு கொஷின் வந்து இந்த மாதிரி இப்போ நம்ம இந்த இதெல்லாம் படிக்கிறோம் இல்லையா, எல்லா சப்ஜெக்ட்க்கும் கைடு இருக்கா இல்லை பிடிஎஃபாக இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஆக்சுவலாக நாங்கள் படிக்கும்போது வந்து இப்போ திருவள்ளூர் யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜாக நாங்கள் படிக்கிறோம் அப்படின்னா, ஸோ அந்த யூனிவர்சிட்டியிலேருந்தே வந்து கைடு வந்து ஒரு சில சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. எல்லா சப்ஜெக்ட்ஸும் இருக்காது, ஒரு சில சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இப்போ நீங்கள் எந்த காலேஜ் படிக்கிறீங்களோ அந்த யூனிவர்சிட்டி அதிலே வந்து கைடு இருக்கும். நெட்லலாம் டவுன்லோட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கான கரெக்டான ப்ராப்பர் இது கிடைக்காது நமக்கு லிங்க்கு. இது வந்து ஆக்சுவலாக இப்போ பிரிட்டிஷ் லிட்ரேச்சருக்கு இப்போ நீங்கள் நோட்ஸ் கேட்குறீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட் செமஸ்டர் செகண்ட் செமஸ்டரில் பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் 1 வருது. ஸோ அதுக்கான நோட்ஸ் எல்லாமே நான் போட்டுட்டேன். செகண்ட் இயரில் பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் 2 வருது, அதுக்கான நோட்ஸும் நான் எல்லாமே போட்டுட்டேன். இன்னும் பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் 3 அதாவது செமஸ்டர் 4க்கான அந்த நோட்ஸ் தான் இன்னும் போடல. ஸோ இந்த மாதிரி கைடு இந்த மாதிரி பிடிஎஃப் எல்லாமே கிடைச்சா நான் அதையே உங்களுக்கு அப்லோட் பண்ணலாம். பட் இந்த மாதிரி எந்த சோர்ஸுமே காலேஜுன்னு போயிட்டிங்கன்னா கிடைக்காது. ஸோ அதனால தான் ஒவ்வொன்றும் வந்து நெட்டில் சர்ச் பண்ணி அதுக்கு எது கரெக்டாக இருக்கும்னு சொல்லி ப்ராப்பரான எஸ்ஸேவாக கொடுக்கணுன்றதுக்காக உங்களுக்கு ரைட் பண்ணி ஒரு சில வீடியோஸ்லாம் நான் போட்டிருக்கேன். ஆஃப்டர் தட் என்கிட்ட இருக்கிற நோட்ஸ் நான் அது கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த நோட்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ ஒரு சப்ஜெக்ட் ஒரு டாபிக் அப்படின்னா அதுக்கான எல்லா நோட்ஸுமே ஒரு கைடாக இருக்கா அப்படின்னா இல்லை. பட் யூனிவர்சிட்டி அங்கே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, உங்களால் அது வந்து எடுக்க முடியும். ஏன்னா லைப்ரரியில் வச்சுருப்பாங்க. ஆக்சுவலி இப்போ நீங்கள் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிக்கிறீங்க அப்படின்னா, ஸோ உங்கள் மேம் கிட்ட கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம் இந்த மாதிரி இது. பட் மோஸ்ட்லி இதுக்கு தரமாட்டாங்க. நீங்களே தான் வந்து படிக்கணும், நீங்களே தான் வந்து புரிஞ்சிக்கணும், நீங்களே எஸ்ஸே ரைட் பண்ணணும், நோட்ஸ் மாதிரி எடுத்து நீங்களே தான் நீங்கள் படிக்கணுன்ற மாதிரி காலேஜ் போயிட்டாலே இந்த நோட்ஸ்லாம் வந்து சுத்தமாக தரமாட்டாங்க. நம்மளே தான் அவங்க டீச் பண்ணுறதை வச்சு நம்மளே நோட்ஸ் எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக எங்களுக்கு சோர்ஸ் கிடச்சிது, அப்படி கிடச்சிது. ஒரு சில மேம் வந்து அவங்களே நோட்ஸ்லாம் எழுதி எடுத்துகிட்டு வந்துலாம் தந்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட நல்ல டீச்சர்ஸும் இருந்தாங்க அந்த டைமில். பட் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ நோட்ஸ் வந்து கைடாக பிடிஎஃபாக ஒரு சப்ஜெக்ட்டுக்கு அப்படின்னும் போது எல்லாமே இருக்கவே இருக்காது. நீங்கள் எப்படி சர்ச் பண்ணாலும் இருக்காது. நான் போட்டிருக்க வீடியோஸ் வேணால் உங்களுக்கு இப்போ லைனாக இப்போ பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் 1 மட்டும் வேணும், லைனாக எனக்கு அதில் இருக்க டாபிக் மட்டும் லைனாக எனக்கு என்னென்ன நீங்கள் வீடியோ டீச் பண்ணிக்கிறீங்களோ அதை லைனாக எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னா கூட உங்களுக்கு அந்த லிங்க்கை வந்து லைனாக வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன். பட் மற்றபடி வந்து இதுக்கு கைடு பிடிஎஃபாக வந்து எல்லாமே சேர்ந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இப்போ எக்ஸாம் இருக்குது, நீங்கள் அவசரமாக படிக்கணுன்னா உங்களுக்கு இதுதான் பெட்டர் சாய்ஸ். நான் கொடுத்த நோட்ஸ்லேயே வந்து எல்லாமே இருக்கும். நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அது 3 மார்க்காக கேட்டாலும் சரி, 5 மார்க் இல்லை 10 மார்க் எப்படி கேட்டாலும் உங்களுக்கு எழுத முடியும். ஸோ இதை பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் அந்த லிங்க் வந்து கரெக்டாக என்னென்ன பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் இது வரைக்கும் நான் என்ன டாபிக்ஸ்லாம் சொல்லியிருக்கணும் அதை லைனாக உங்களுக்கு வந்து லிங்க் அனுப்புகிறேன். ஓகே, இப்போ நம்ம சார்ல்ஸ் லேம்ப், ஸோ அதோட இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். Charles Lamb was rightly called the Prince of English Essayists. He was one of the greatest stylists in English literature. His humor is a part of humanism. His essays was their humor and pathos. His humor ranges from civilized satire, irony, and boisterous laughter. Sampson says Lamb's first essays are the nearest of all to poetry. இதில் ஃபைனஸ்ட் எஸ்ஸேஸ்ன்னு கொடுத்துருக்கான். ஆக்சுவலாக அது ஃபஸ்ட் எஸ்ஸேஸ் தான் கரெக்டான இது. ஸோ இது அப்போ எழுதுகிற நோட்ஸ் நிறைய மிஸ்டேக்கில் தான் இருக்கும், நிறைய இருக்காது, லைக் அங்கங்கே கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்கும். அப்படி இருந்தால் நான் வந்து அவங்களுக்கு உடனே சொல்கிறேன். அண்ட் சார்ல்ஸ் லேம்ப் பார்த்தீங்கன்னா, சார்ல்ஸ் லேம்ப் அப்படின்னாலே வந்து இவர் எந்த ஒரு தீமை அதிகமாக பேஸ் பண்ணி எழுதுவார்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இவரோட ஒர்க் வந்து ஹியூமராக இருக்கும், அப்படி இல்லைனா வந்து பேத்தோஸாக இருக்கும். இந்த 2 விஷயம் பேஸ் பண்ணி தான் அவருடைய ஒர்க் எல்லாமே இருக்கும். இவர் வந்து வேறு எந்த ஒர்க் எழுதியிருக்காரோ இல்லையோ, இவர் எஸ்ஸேஸ் வந்து நிறைய எழுதியிருக்காரு. எஸ்ஸேஸ், லெட்டர்ஸ் இந்த மாதிரி நிறைய ஒர்க் எழுதியிருக்காரு. ஸோ அதில் தான் இவர் பயங்கர ஃபேமஸ்ஸு. ஸோ இந்த இங்கிலீஷ் எஸ்ஸே இந்த பிரின்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் எஸ்ஸேஸ், இங்கிலீஷ் எஸ்ஸேக்கே வந்து இளவரசன் மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இவர் வந்து இவரோட கிரேட்டஸ்ட் ஸ்டைலிஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. இவரோட வே ஆஃப் ஸ்டைல், இவர் ஒர்க்கில் கொடுத்துருக்க ஸ்டைல் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து யூஸ் பண்ணியிருப்பார்.
அண்ட் தென் ஹியூமர் அப்படின்றது வந்து எதை பற்றிலாம் அவர் சொல்வாருன்னு பார்த்தீங்கன்னா செட்டையர், அதாவது காமெடி தான் அதுவும், பட் எப்படின்னா ஒரு மாதிரி நையாண்டியாக பேசுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரியான ஒரு ஹியூமரஸாக இருக்கும். அண்ட் ஐரனியாக இருக்கும், அதாவது நேர் எதிர் பொருள் தர சொற்றொடர் சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஆப்போசிட்டாக இருக்கும், அவங்க பேசுகிறதுக்கு ஆப்போசிட்டாக வந்து பேசுகிற மாதிரி. ஸோ இது இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஹியூமர் தான். அண்டு பாய்ஸ்ட்ரஸ் லாஃப்டர், ஒரு சீர்ஃபுல்லான ஒரு சந்தோஷமான ஒரு சிரிப்பு. ஸோ இந்த மாதிரியும் வந்து கொடுத்துருக்காங்க. லேம்ப் பற்றி வந்து சாம்சன் வந்து ஒரு கொட்டேஷன் மாதிரி ஒன்று சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் எஸ்ஸேஸ் ஆர் த நியரஸ்ட் ஆஃப் ஆல் டு போய்ட்ரி. அவருடைய முதல் கட்டுரைகள்லாம் இருக்கு இல்லையா, ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எழுதுனா அவருடைய ஃபர்ஸ்ட் எஸ்ஸேஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாமே வந்து இட்ஸ் லைக் ரொம்ப நியரஸ்ட்டாக இருக்கும். அவரோட போய்ட்ரிக்கும் அதுக்கும் வந்து நிறைய சம்மந்தம் இருக்கிற மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி, நெருக்கமாக இருக்கும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. Okay, next is life and education பார்ப்போம். Charles Lamb was born on February 10, 1775 in London. He went to school at Christ Hospital. He was a fellow student of Samuel Taylor Coleridge. Later he got a job as a clerk at East Indian House. He started his literary career as a poet. Then he wrote prose, essay and novel. And at last he died in December 27, 1834. ஒரு ஷார்ட் பயோகிராஃபி. ஸோ என்னென்னா சார்ல்ஸ் லேம் வந்து February 10, 1775 பார்ன் ஆயிருக்கார் லண்டனில். ஸோ அவர் படித்த ஸ்கூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டல். அண்ட் அவருடைய சக மாணவர், அவருடைய ஃபெல்லோ ஸ்டூடெண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாமுவேல் டெய்லர் கால்ரிட்ஜ். அதுக்கடுத்து வந்து அவர் அந்த படிப்பெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவருக்கு ஒரு ஜாப் கிடைக்குது ஈஸ்ட் இந்தியன் ஹவுஸில், ஒரு கிளாக்காக வந்து ஜாப் பண்ணுறாரு. ஆஃப்டர் தட் அவர் லிட்ரரி கேரியர் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா as a போயட்டாக தான், ஃபஸ்ட்டு போயட்ரி தான் வந்து நிறைய ரைட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஆஃப்டர் தட் ப்ரோஸ், எஸ்ஸே, நாவல் அப்படின்னு சொல்லி நிறைய ஜானலில் எழுத ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அட் லாஸ்ட் இவர் எப்போ இறந்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா December 27, 1834 இறந்துருக்கார். ஹீஸ் இயர்லியர் ஒர்க்ஸ் பார்ப்போம். At first he wrote some poems to the collection of poems by Coleridge. In 1798 he published a prose romance, A Tale of Rosamund Grey. In 1802 he published John Woodville, a poetic tragedy. In 1789 his best known poem on The Old Familiar Faces. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இவர் அட் ஃபஸ்ட்டு இயர்லியர் ஒர்க்கில் ஃபஸ்ட்டு எழுதின ஒர்க் என்னென்னா கலெக்ஷன் ஆஃப் போயம் அப்படின்னு சொல்லி வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ கால்ரிட்ஜு இவர் கூட சேர்ந்து தான் வந்து அது ஆக்சுவலாக அப்போ வந்து ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்திருப்பாங்க சார்லஸ் லேம் அண்ட் ஸோ ஃபெல்லோ ஸ்டூடெண்ட்ன்றதுனால ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்திருப்பாங்க. ஸோ ஆஃப்டர் தட் ஒரு சம் கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸை ரெண்டு பேருமே சேர்ந்து தான் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 1798 ஒரு ப்ரோஸ் ரொமான்ஸ் நாவல் எழுதுகிறாரு. ஸோ அது பேர் வந்து A Tale of Rosamund Grey. ஆஃப்டர் தட் ஜான் வுட்வில் அப்படின்னு ஒரு போய்டிக் ட்ராஜடி எழுதுகிறாரு 1802. அண்ட் தென் The Old Familiar Face அப்படின்றது தான் வந்து இவரோட பெஸ்ட் நோன் போயம். இது வந்து 1789 எழுதுகிறாரு. நெக்ஸ்ட் பாருங்கள், இனி 1828 is a finest poetic achievement or on an infant dying as soon as it was born. In 1807 he published Tales from Shakespeare. In 1808 he wrote a children's version of Odyssey called The Adventures of Ulysses. His critical writing exhibited him a good critic. His wit was excellent whenever he dealt with the drama. ஓகே, இவர் வந்து 1828 ஒரு ஃபைனஸ்ட்டு ஒரு போய்ட்ரி எழுதியிருக்காரு அப்படின்னா அது வந்து ஆன் அன் இன்ஃபேண்ட் டைங் as soon as it was born. ஸோ இந்த ஒர்க் எழுதியிருக்காரு, ரொம்ப ஃபைனஸ்டான ஒர்க், ஒரு மெச்சூரிட்டி பார்க்க முடிய ஒரு ஒர்க்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் இன் 1807 பார்த்தீங்கன்னா டேல்ஸ் ஃப்ரம் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு ஒரு ஒர்க் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அடுத்த வருஷம் 1808 வந்து இந்த ஒடிசி அப்படின்றது ரொம்ப ஃபேமஸான வந்து ஒரு நாவல்னு சொல்லலாம். ஸோ அதை வந்து பேஸ் பண்ணி இவர் ஒரு குழந்தைங்களுக்கான வந்து ஒரு அட்வென்ச்சர் நாவல் மாதிரி வந்து ஒன்று எழுதியிருக்காரு, த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் உல்லிசஸ் அப்படின்னு பேர் வச்சு. ஸோ இது மாதிரி நிறைய ஒர்க்ஸ் அந்த இயர்லியர் ஸ்டார்டிங் பீரியடில் நிறைய ஒர்க்ஸ் எழுதியிருக்காரு. கிரிட்டிசைஸ் பண்ணி ஒரு சில ஒர்க்லாம் எழுதுவாங்க இல்லையா, ஸோ அதில் வந்து ஒரு குட் கிரிட்டிக்காக இவர் எக்ஸிபிட் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. அண்ட் இவரோட இன்டெலிஜென்ட் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். வென் ஹி டீல்ட் வித் ட்ராமா இவர் எழுதினார் அப்படின்னா அவ்வளோ நாலேஜ், அவருடைய ஃபுல் நாலேஜ் அண்ட் இன்டெலிஜென்ட் அதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. Next is essays and letters பார்ப்போம். Charles Lamb holds a unique place in the history of English prose because of his unique style. His remarkable writing of letters and essays
He wrote the essays under the pen name Ilya. When he was 45 years old, he wrote his first letters and essays for London magazine. His writing was simple but never plain. அது பெயின்னு இருக்கு பாருங்க, பெயின் கிடையாது, அது plain. After that, he used humor, pathos, a playfulness and charm. In 1823, he wrote essays of Elia. Okay. ஸோ சார்லஸ் லேம் வந்து இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் ப்ரோஸில், ஓகேவா, ப்ரோஸில் ஒரு பெரிய ஆளாக வந்து ஒரு யூனிக் பிளேஸ், அவருக்குன்னு ஒரு தனியான ஒரு பிளேஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா அவரோட யூஸ் பண்ண யூனிக்கான ஸ்டைல் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இவருடைய நிறைய லெட்டர்ஸ், எஸ்ஸேஸ்லாம் வந்து ரொம்ப பயங்கர ஃபேமஸாக இருந்திருக்கு அந்த டைமில். அண்ட் இவர் எழுதுகிற எஸ்ஸேஸ் எல்லாமே ஒரு பென் நேமில் தான் எழுதுவார். பென் நேம் அப்படின்னா வந்து புனைப்பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ அந்த நேம் எலியா அப்படின்ற ஒரு நேமில் தான் வந்து எழுதுகிறாரு. இவருக்கு 45 இயர்ஸ் ஆகும்போது வந்து இவரோட ஃபஸ்ட்டு லெட்டர் அண்ட் எஸ்ஸேஸ் வந்து ஒரு லண்டன் மேகசைனில் வந்து எழுதுகிறாரு. அண்ட் இவரோட ரைட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பட் அதுக்காக ரொம்ப பிளெயினாக இருக்குன்னு கூட சிம்பிளாக இருக்கும். அட் த சேம் டைம் ஒரு ஸ்டைல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் இவர் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற தீம்னு பார்த்தோன்னா நம்ம வேலை பார்த்தோம், ஹியூமர் அண்ட் பேத்தோஸ் அண்ட் பிளேஃபுல்னஸ் அண்ட் சார்ம்னஸ், இப்படி தான் வந்து இவருடைய தீம்லாம் இருக்கும். அண்ட் 1823 ஒரு ஒர்க் எழுதுகிறாரு, எஸ்ஸேஸ் ஆஃப் எலியா அப்படின்னு. நெக்ஸ்ட் பாருங்கள், ஹி இஸ் டெவலப்டு personal narrative technique to achieve a new style in essays. His essays contain the elements such as fact, fiction, pathos, humor and irony. He wrote a dissertation upon a roasted pig. It was a humor. Dream children express pathos and regret. He also touched on various subjects. Okay. இவர் வந்து இப்போ நரேட்டிவ் டெக்னிக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது, இப்படிலாம் தான் நரேட் பண்ணணும், பிளாட்லாம் இப்படி தான் வரணும். பட் இவர் வந்து ஓனாகவே ஒரு பர்சனல் நரேட்டிவ் டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அது வந்து எஸ்ஸேஸில் வந்து ஒரு புது ஸ்டைலை வந்து அச்சீவ் பண்ணிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இவரோட எஸ்ஸேஸில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்டு, ஃபிக்ஷன் இருக்கும், பேத்தோஸ் இருக்கும், ஹியூமர் இருக்கும், ஐரன், இது எல்லாமே கலந்த ஒரு கலவையாக தான் ஒரு ஒர்க் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இவருடைய ரொம்ப ஃபேமஸான ஒர்க், இந்த ஒர்க் நீங்கள் கண்டிப்பாக படிப்பீங்க, எ டிசர்டேஷன் அப்பான் ரோஸ்ட் பிக். இது ரொம்பவே ஹியூமரஸான ஒரு சூப்பரான ஆக்சுவலாக இந்த ஸ்டோரி நான் என்னோடய சேனலில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், எ டிசர்டேஷன் அப்பான் ரோஸ்டட் பிக். அண்ட் தென் ட்ரீம் சில்ட்ரன் அப்படின்றது வந்து அவரோட ரொம்ப ஃபேமஸான ஒர்க் தான். அதுலேயும் பேத்தோஸ், ஒரு பிட்டியான ஒரு விஷயம், அண்ட் ரிக்ரெட்டான வருத்தப்படக்கூடிய விஷயம், ஸோ அப்படின்னு சொல்லி கலந்த ஒரு இதுவாக வந்து அதில் கொடுத்துருக்காரு. இது மாதிரி நிறைய சப்ஜெக்டில் வந்து இவர் டச் பண்ணி ரைட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இவரோட லாங்குவேஜ் பார்ப்போம். இஸ் லாங்குவேஜ் எலிசபெத்தனஸ். The style of Charles Lamb's essay was based on the old Elizabethan style with his personal touch. He imitates the Elizabethan style as use of words in the Elizabethan sense, formation of adjective from the proper names and use of Latinism. His sentences are heavy, huge and long. He writes his essay with his own personal touch, which was a hallmark. His fondness for the obscure and other peculiar behaviors is thought are his own, fresh and original. ஓகே, சார்லஸ் அவரோட எஸ்ஸேஸில் வந்து எந்த மாதிரியான ஸ்டைல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எலிசபெத்தன் பீரியடில் அந்த ஒரு சாயலில் தான் ரைட் பண்ணியிருப்பாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓல்டு எலிசபெத்தன் ஸ்டைலில் வந்து எழுதுவார். பட் அதில் அவரோட பர்சனல் டச் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இப்படி தான் கலந்த கலவையாக வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்காரு அவரோட ஒர்க்ஸ்லாம். அண்ட் எலிசபெத்தன் ஸ்டைல், அவங்களோட யூஸ் ஆஃப் வேர்ட்ஸு அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸு அண்ட் லாட்டினிசமும் நிறைய யூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் அவரோட சென்டென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹெவி, ஹியூஜ் அண்ட் லாங்காக இருக்கும். சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறையவே வந்து அதில் சொல்லியிருப்பார். ஸோ சென்டென்ஸே வந்து இவ்வளோ இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் என்னதான் வந்து இந்த மாதிரி ஸ்டைல் அவர் யூஸ் பண்ணாலுமே அவரோட பர்சனல் டச் அதில் இருந்துட்டு தான் இருக்கும். அவரும் ஒரு ஓன் ஸ்டைல் யூஸ் பண்ணுறாரு இல்லையா, ஒரு யூனிக்கான ஸ்டைல் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஒரு பர்சனல் டச் அதில் கொடுத்துட்டு தான் இருப்பார். ஸோ அதுதான் வந்து இவருக்கு ஒரு ஹால்மார்க்காக, ஒரு முத்திரையாக வந்து இவருக்கு கிடச்சிருக்கு. அண்ட் இவர் எழுதுகிற ரைட்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப கிளியராக அவருடைய அண்ட் இவரோட தாட்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து இவருடைய ஓனாகவே இருக்கும். எதுவுமே வந்து மற்றவங்ககிட்டேருந்து காப்பி பண்ண ஒரு விஷயமா இருக்காது, ஓனாக இருக்குது. அண்ட் ஃப்ரெஷ்ஷான இது வரைக்கும் யாருமே கொடுக்காத நிறைய ஃப்ரெஷ்ஷான விஷயங்களை கொடுத்துருக்காரு. அண்ட் ஒரிஜினலாகவும் இருக்கும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் இஸ் யூனிக் கேரக்டரைசேஷன் பார்ப்போம். Charles Lamb creates unique characterization in his work.
His famous characters are James, Elia, John and Mrs. Field. All these famous characters are the living pictures to prove Lamb's characterization. So actually characterization அப்படின்றது இட்ஸ் அ கிரியேஷன் ஆர் அ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அ ஃபிக்ஷனல் கேரக்டர். அவர் உருவாக்குன ஒரு கேரக்டர் தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அதுலேயுமே வந்து பயங்கர ஸ்பெஷல் இருக்குது அதுலேயும் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஜேம்ஸ், இல்லையா, ஜான், மிஸ்ஸஸ் ஃபீல்டு இது எல்லாமே ஒர்க்கு கிடையாது, அவருடைய ஒர்க்கில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் நேமை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இவங்களாம் வந்து ரொம்ப ஃபேமஸான கேரக்டர்ஸ், அப்படி ரொம்ப இப்போ வரைக்குமே ஒரு லிவிங் பிக்சர்ஸாக இருக்குது. இதுதான் வந்து சார்ல்ஸ் லேம்போட கேரக்டரைசேஷனை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளான கேரக்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. And his use of quotations பார்ப்போம். Lamb's another style was his excellent use of quotations from the old text. He was a prolific reader and he quoted the excellent phrases that he found in other books. ஓகே, சார்லஸ் லேம் வந்து இவர் நிறைய புக் எழுதுறாரு, போயிட்ரி எழுதுறாரு, எஸ்ஸே எழுதுறாரு, ப்ரோஸ் எழுதுறாரு, இது மாதிரி எல்லா ஒர்க்குமே எழுதுறாரு. பட் லேம்க்கு வந்து இன்னொரு ஸ்டைலுன்னு பார்த்தீங்கன்னா அவர் நிறைய படிப்பார். அவருடைய புக்ஸுன்னு மட்டும் இல்லாமல் நிறைய படிப்பார், நிறைய ஒர்க்ஸ்லாம் படிப்பார், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்பார். அதில் வந்து ஓல்டு டெக்ஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு சில கொட்டேஷன்ஸ்லாம் வந்து ஒரு சில நல்லா புரிய வைக்கணும், அவருடைய ஒர்க்கில் வந்து நல்லா அதை புரிதல் கொண்டு வரணுன்றதுக்காக. ஸோ அவரோட ஒர்க்கில் வந்து பழைய ஓல்டு டெக்ஸ்டில் இருக்கக்கூடிய கொட்டேஷன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, இம்பார்ட்டண்ட் கொட்டேஷன்ஸ், ஸோ அதெல்லாமே ஆட் பண்ணி அவரோட ஒர்க்கில் ஆட் பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது யாருமே எந்த ரைட்டருமே பண்ண ஒரு வித்தியாசமான ஒரு விஷயந்தான் அவர் பண்ணுறாரு. அட் லாஸ்ட் கன்க்ளூஷன் பாருங்கள். Charles Lamb's unique style, fondness and characters makes him one of the best known literary figure in the 19th century. He holds a unique place in the history of English prose. Therefore, he was one of the foremost writer in the English literature. ஓகே, ஸோ இது வரைக்குமே நம்ம சார்லஸ் லேம்ப் அப்படின்னு பார்த்ததில் அவரோட யூனிக்கான ஒரு ஸ்டைல் பார்த்தோம். அண்ட் அவருடைய கேரக்டர்ஸ், ரொம்ப முக்கியமாக கேரக்டர்ஸ் அண்ட் அவர் யூஸ் பண்ணக்கூடிய கொட்டேஷன்ஸ் அண்ட் அவரோட யூஸ் ஆஃப் லாங்குவேஜ் அண்ட் ஸ்டைல் எங்கேருந்து வந்துச்சு, ஓல்டு எலிசபெத்தன் ஸ்டைல் தான் அவர் யூஸ் பண்ணார். இந்த எல்லா விஷயமும் சேர்த்து தான் அவர் வந்து 19th சென்ச்சுரியில் ஒரு பெஸ்ட் நோன் லிட்ரரி ஃபிகராக மாற்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவருக்குன்னு ஒரு யூனிக் பிளேஸ் இருக்குது, இங்கிலீஷ் ப்ரோஸ் ரைட்டிங்கில் ஒரு யூனிக் பிளேஸ் இருக்குது அவருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ தேர்ஃபோர் இவர் வந்து எல்லாருக்கும் ஒரு முன்னோடைய ஒரு ஃபோர்மோஸ்ட் ரைட்டராக இருக்கார் இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் அப்படின்னு சொல்லி இந்த எஸ்ஸே முடிக்கிறாங்க. ஸோ இதான் வந்து சார்லஸ் லேம்போட இன்ட்ரொடக்ஷன் டு கன்க்ளூஷன் வரைக்கும் ஒரு ப்ராப்பரான எஸ்ஸே நம்ம பார்த்துருக்கோம். இந்த மாதிரி இந்த ஹெல் அப்படின்ற சப்ஜெக்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் வந்து நிறைய டாபிக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் தொடர்ந்து. உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக்ஸ் வேணும், இந்த ஆத்தரை பற்றி சொல்லுங்கள், இந்த எஸ்ஸே மாதிரி இந்த மாடலில் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் அதுக்கான வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.